குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த போலீஸ் சிஸ்டம், காவல்துறை அமைப்பை பற்றிய ஒரு வீடியோ. இப்போது நம்ம நிறைய பார்க்குறோம், சினிமாவெல்லாம் பார்க்குறோம். கமிஷனர் அப்படிம்பாங்க, டெப்டி கமிஷனர் அப்படிம்பாங்க, டிஎஸ்பிம்பாங்க, எஸ்பிம்பாங்க, ஐஜிம்பாங்க. யாரு பெரிய போஸ்ட்டு, யாரு யாருக்கு கீழே, அவுக்கு கீழே யாரு அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மாதிரி நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இந்த ஹயரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹயரார்கி என்றால் தி ஆர்டர். யாரு இந்த காவல்துறையில் மிக மிக பவர்ஃபுல்லானவங்க யாரு, அதுக்கு அடுத்தவங்க யாரு, அதுக்கு அடுத்தவங்க யாரு, அதுக்கு அடுத்தவங்க யாரு என்று நாம ஒரு பார்க்கணும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம இந்த நாட்டில் இருக்கணும். அப்போ இந்த நாட்டில் என்ன, போலீஸில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதற்காக இந்த ஒரு வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா தி பவர்ஃபுல் மேன் டிஜிபி. டிஜிபி என்றால் டெப்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ். டெப்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ். டிஜிபி தான் இருக்கிறதுலேயே பவர்ஃபுல் மேன். டிஜிபி காவல்துறை தலைமை இயக்குனர் அப்படின்னு பேர். காவல்துறை தலைமை இயக்குனர். இவர் தலைமை இயக்குனர், இவர் தான் டாப். டிஜிபிக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவர் ஏடிஜிபி. ஏடிஜிபி, ஏ அப்படின்னா அடிஷனல் அப்படின்னு அர்த்தம். அடிஷனல் டெப்டி ஜெனரல் போலீஸ், ஜெனரல் ஆஃப் போலீஸ். டெப்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ். இவர் அடிஷனல் டெப்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ். இப்போ இந்த அடிஷனல் என்றால் கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவரை நம்ம எப்படி சொல்லுவோம்? டிஜிபியை காவல்துறை தலைமை இயக்குனர். இவர் கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர். இதுக்கு அடுத்தது தான் ஐஜி. ஐஜி அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். காவல்துறை தலைமை ஆய்வாளர். இன்ஸ்பெக்ட் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்னா ஆய்வு செய்யறதுன்னு அர்த்தம். அப்ப இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படின்னா காவல்துறையினுடைய, இவர் தான் தலைமை ஆய்வாளர். காவல்துறை தலைமை ஆய்வாளர் இவர் ஐஜி. ஐஜிக்கு அடுத்தது இருக்கிறது டிஐஜி, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அடிஷனல் என்றால் கூடுதல், டெப்டி என்றால் உதவி, துணை, உதவி அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர் உதவி காவல்துறை தலைமை ஆய்வாளர். இவர் டிஐஜி. டெப்டி, டெப்டினா அவருக்கு டெப்டி, அவருக்கு உதவி செய்கிறவர். உதவி காவல்துறை தலைமை ஆய்வாளர் டிஐஜி. டிஐஜிக்கு அடுத்தது எஸ்பி. எஸ்பி என்றால் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். இதுதான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. நேராக இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பதவி உயர்வு பெற்று டிஐஜி, அப்புறம் ஐஜி, அப்புறம் ஏடிஜிபி, அப்புறம் டிஜிபி அப்படி மேலே போவாங்க. ஸோ இவங்க நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஐபிஎஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் நேரடியாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். அடுத்தது எஸ்பிக்கு கீழே ஏஎஸ்பி. ஏஎஸ்பின்னா நமக்கு தெரியும் அடிஷனல். அடிஷனல்னா கூடுதல். இவர் சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர். சூப்பர் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது. சூப்பர்வைஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கண்காணிக்கிறது. அப்போ இவரை காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படி சொல்லுவோம். காவல்துறை கண்காணிப்பாளர். இவர் கண்காணிப்பாளர். இவர் ஏஎஸ்பி. ஏஎஸ்பி, ஏ அப்படின்னாவே நம்ம என்ன செய்யறோம்? அடிஷனல். அடிஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடுதல். அப்போ இவர் ஏஎஸ்பிங்கிறவர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர். ஏஎஸ்பிக்கு அடுத்தது டிஎஸ்பி. டிஎஸ்பின்னா நமக்கு தெரியும் டெப்புட்டி. டெப்புட்டி அப்படின்னா உதவி. அப்போ இவர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர். இவர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர். இவர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர். எஸ்பி, ஏஎஸ்பி, டிஎஸ்பி.
அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அதான் ஆய்வாளர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னாவே இவர் காவல்துறை ஆய்வாளர். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பார்க்கும்போதே சொன்ன இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அப்ப காவல்துறை தலைமை ஆய்வாளர். இவர் காவல்துறை ஆய்வாளர். இவருக்கு கீழே இருக்கிறது எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா துணை ஆய்வாளர். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னா துணை காவல்துறை ஆய்வாளர். எஸ்ஐக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு, ஏஎஸ்ஐ, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். அசிஸ்டன்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? துணை. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவருக்கு கீழே ஹச்சி. ஹச்சி என்றால் ஹெட் கான்ஸ்டபிள். ஹெட் கான்ஸ்டபிள் தலைமை காவலர். தலைமை காவலர் ஹெட் கான்ஸ்டபிள். இவருக்கு கீழே போலீஸ். போலீஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்னு கிரேட் 1, கிரேட் 2. ஸோ போலீஸ்ல கிரேட் 1 போலீஸ், கிரேட் 2 என்று 2 லெவல். கிரேட் 1 அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா கிரேட் 2, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், இப்படியே மேலே போகும். இதுதான் கீழ் மட்டத்தில் இருக்கிறவர் போலீஸ். போலீஸ்க்கு அடுத்தது ஹெட் கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி. ஓகே சார், இதில் இந்த கமிஷனருங்கிற ஆளே வரலையே சார். இந்த சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கேன் அப்படிமா. அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்போ எங்கடா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தரையே காணோம் அப்படின்னா இவங்க இருக்காங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா இந்த போஸ்டுக்கு இருக்கு இல்லையா, இங்கே தான் இவங்க இருக்காங்க. எஸ்பிக்கு பதிலாக கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பிக்கு பதிலாக டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பிக்கு பதிலாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இல்லையா? நீங்க இந்த சிங்கம் படத்துல எல்லாம் அவர் வந்து அப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆயிடுவார், ஏசிபி. இதெல்லாம் இவங்களுக்கு ஈக்குவலானவங்க. சரி, இதே இவங்க இப்போ பெரிய மாநகரங்கள்ல இப்படி சொல்றது இல்ல, இப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப சில மாவட்டங்கள் இருக்கு. திருச்சி மாவட்டம், அங்க எஸ்பி இருப்பாரு, ஏஎஸ்பி இருப்பாரு, டிஎஸ்பி இருப்பாரு. சேலம் மாவட்டம் இப்படி இருப்பாங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் இப்படி இருப்பாங்க. ஆனால் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லி, இங்க எல்லாம் எஸ்பி இருக்க மாட்டாரு, கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள ஏஎஸ்பி இருக்க மாட்டாரு, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. அந்த நகரத்தை, அந்த அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஸோ இவங்கெல்லாம் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்றவங்க. இந்த மாவட்டம் இவங்க. ஆனா சென்னைங்கிறது ஒரு மாவட்டம் இல்லை, அது வந்து ஒரு பெரிய நகரம், காஸ்மோபாலிட்டன் சிட்டி என்று சொல்லுவோம். அந்த மாதிரி சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற, கல்கட்டா, பாம்பே போன்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டியை நிர்வகிக்கிறவங்க. அவங்க நகரத்தை தான் நிர்வகிக்கிறாங்க. இவங்க அந்த மாவட்டம் முழுசும், இந்த மாவட்டம் முழுவதுக்கும் இவங்க கண்ட்ரோல். ஆனா இவங்க அந்த நகரம், ஆனா அந்த நகரமே இந்த மாவட்டத்தை விட பெருசா இருக்கும். நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னைங்கிறது தஞ்சாவூரோட ஒரு 3 மடங்கு பெருசா இருக்கும். மக்கள் தொகை அப்படி இருக்கும் இல்லையா? அதனால அதை நிர்வகிக்கிறதுக்கு எஸ்பி, ஏஎஸ்பி, டிஎஸ்பி கிடையாது. அவங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இப்படிதான் நாம அவங்கள பெயர் சொல்லி அழைப்போம். இப்போ உங்களுக்கு இதை பத்தின ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ சினிமாவில் பார்க்கும்போது இப்படி சொன்னாங்க, இப்போ இவன் இந்த ரேங்க்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பத்திரிக்கை படிக்கிறீங்க, ஏஎஸ்பிம்பாங்க, எஸ்பிம்பாங்க, டிஎஸ்பிம்பாங்க, ஏடிஜி, டிஜிபிம்பாங்க, ஐஜிம்பாங்க. இப்போ நமக்கு டிஜிபி பெரிய ஆளா, டிஜிபி
ஆனால் டெப்டின்னு வருது, டெப்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ்ன்னு வருது. அப்போ டெப்டி அவர் பெருசா ஐஜி பெருசா? பல தடவை நமக்கு டவுட் வந்துடும். இப்போ நீங்கள் தெளிவாக வச்சுக்கிறீங்க, டிஜிபி தான் டாப், ஏடிஜிபி, அப்புறம் தான் ஐஜி, அப்புறம் டிஐஜி, அதுக்கப்புறம் தான் எஸ்பி. பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் இந்த 3 போஸ்ட்டுக்கும் இப்படி வந்துடும். இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.